தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த நிலையில் நம்ம ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ரிசல்ட்டை என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 27. ஸோ ஏன் ஜனவரி 26 வைக்கலைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டே. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ஹாலிடேனால கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கேஸ் எதுவுமே எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து சொல்ல போகிறாங்க. இதை ஏன் நான் வந்து ஃபைனல் ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னா, கடைசியாக நடந்த ஹியரிங்கில் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அடுத்த ஹியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதுதான் ஃபைனல் ஹியரிங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஜனவரி 27 இந்த ரிசல்ட் ஆஃப் ஜனநாயகன் கேஸ் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் படத்துக்கு சார்ந்து பாசிட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து தாராளமாக ஒரு February 6 இல்லைனா February 13 படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுனாலே இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. பட் ஜனநாயகன் படத்துக்கு நெகட்டிவாக போய் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படின்னா தே வில் டேக் அரௌண்ட் 20 டேஸுங்க. ஸோ 20 நாள் வந்து அந்த படத்தை வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிவைஸ் பண்ணி இன்னும் ஒரு சில கட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னப்பறம் அதை இவங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். பிகாஸ் உங்களுக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு வரதுக்கே ஒரு 20 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற சீன்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு காப்பி அனுப்பி ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயம் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் ஜனவரி 27 ஹைகோர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜனநாயகன் டீம் வந்து இந்த February இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேளை ஹைகோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம ரிவைசிங் கமிட்டிக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த 2026 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், பொலிட்டிக்கல் கட்சி சார்ந்த விஷயங்கள் படங்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். ஸோ அதனால் ஜனநாயகன் படத்தில் பார்த்தாலே தெரியுது பச்சையாக டிவிகே கட்சி வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. விஜய் சாரோட பேரே வந்து பார்த்திங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான். ஸோ அதனால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 2026 ரிலீஸ் ஆகாது. எலெக்ஷனோடைய ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த படம் ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 2026 வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ அந்த படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜூன் மாதம் தான் இருக்குது. சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு February மாதம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆகுமோன்னு தோணுது. கன்ஃபார்ம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனுக்கு சாதகமாக எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கட் ஃபீலிங் வந்து சொல்லுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜனநாயகன் படம் எந்த மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.